அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக குரூப் டி ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஸோ ஜாப் ப்ரொஃபைல் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குண்டான வீடியோ தான் இது. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட். இது வந்து குரூப் 2ஏல இருக்கக்கூடிய ஒரு லெவல் 12 பே லெவல் 12 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். பே லெவல் 12 வந்து சில போஸ்ட்டு தான் இருக்கும். அதில் ஒரு போஸ்ட்டாக இருக்கிறது. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இருக்கக்கூடிய போஸ்ட் ஃபர்ஸ்ட் டேலே கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக காலி ஆகிடும். இந்த போஸ்ட்டில் ஜாப் நேச்சர் எப்படி இருக்குது, ஒர்க் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்க முடியுமா, டைம் கிடைக்குமா, அப்புறம் ஒர்க் ஹவர்ஸ் எவ்வளோ, அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். ஸோ இடையில எதனா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும். ஸோ ரிசல்ட் வந்த பின்னாடி இந்த போஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஃபுல்லாக என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஆடிட் டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் வரும். ஸோ ஆடிட் டிபார்ட்மெண்ட் எல்லா ஆடிட் டிபார்ட்மெண்ட்டும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். ஆடிட் டிபார்ட்மெண்ட்ஸ் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்டான லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் எஸ்ஜிஏடி, அதுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சி ஆடிட் ஹெச்ஆர்ஐஏ, அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் ஆடிட், அப்புறம் மில்க் கோஆபரேட்டிவ் ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு 5 டிபார்ட்மெண்ட். அஞ்சு ஆடிட் டிபார்ட்மெண்ட்டும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டும் எப்படின்னா ரெண்டும் சிஸ்டர் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான். முன்னாடி வந்து இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டே தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ வந்து ஆடிட்டர்ஸ், அதாவது எல்எஃப்ல எடுக்கக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எடுக்கக்கூடியவங்க எஸ்ஜிஐடிலையும் ஒர்க் பண்ணுவாங்க. அது எப்படின்னு நான் பின்னாடி அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ ஹெச்ஆர்என்சி ஆடிட் அது தனி போஸ்ட், அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் ஆடிட்டும் அது தனி போஸ்ட், மில்க் கோஆபரேட்டிவ் ஆடிட் அதுவும் தனி போஸ்ட். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட், அதோட சிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டான ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட், இது ரெண்டுத்தை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல ஜாப் ஹையரார்கி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், அப்புறம் ஸ்டெனோ டைபிஸ்ட். அவங்க வந்து குரூப் 4 கேடர் போஸ்ட் இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 4 கேடர்ல இருப்பாங்க. அதுக்கு மேலே குரூப் 2ஏல வரக்கூடியது தான் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். அதுக்கடுத்து இதோட ப்ரொமோஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர், இதுலேருந்து இன்ஸ்பெக்டர் ஆவாங்க. ஆடிட்டர்ஸ், அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆடிட் பண்ணக்கூடியவங்க யாருன்னா இந்த 3 பேர் தான். இன்ஸ்பெக்டர், டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், இவங்க 3 பேர் மட்டும்தான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆடிட், அதாவது ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆடிட் பண்ணக்கூடியவங்க நம்ம இந்த 3 படிநிலையில் இருக்கிறவங்க தான். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் ஆடிட்டர்ஸை மானிட்டர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க யாருன்னா, இன்ஸ்பெக்டரோட அடுத்த ப்ரொமோஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏடி, ஏடியிலேருந்து டிடி ஆவாங்க. ஏடினா அசிஸ்டன்ட் டைரக்டர், டிடினா டெப்யூட்டி டைரக்டர். டெப்யூட்டி டைரக்டர்லேருந்து அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜேடி, வந்து ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர். ஏடி அப்படின்றவங்க யாருன்னா, இப்போ பழைய டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது நம்ம டிபார்ட்மெண்ட். இன்னுமே பழைய டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மேட்டில் தான். இப்போ செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் ரெண்டா பிரித்தாலுமே பழைய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ரெண்டும் சேர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டமாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு ஏடி ஆஃபீஸ் தான் இருந்திருக்கும். அதுக்கு வந்து ஏடிஸ் இருப்பாங்க. அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஏடிஸ் இருப்பாங்க. ஏடி வந்து இன்ஸ்பெக்டர், டெப்டி இன்ஸ்பெக்டர் இவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க எப்படி ஆடிட் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் வந்து டிடி. டிடி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன், அதாவது கார்பரேஷன், அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி, இதுக்கெல்லாம் ஆடிட் போகக்கூடியவங்களா மானிட்டர் பண்ணுறவங்களா டிடி இருப்பாங்க. அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் வந்து ஆர்ஜேடி. ஆர்ஜேடின்றவங்க இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஏடி இருப்பாங்கன்னு பார்த்தோமா. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட், இப்போ 3-4 டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் சேர்த்து பார்க்குறவங்க தான் ஆர்ஜேடி. வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டை பார்க்குறவங்க ஏடி, 3-4 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து ஒரு ரீஜனாக இருக்கும். அப்படி ரீஜனை பார்க்குறவங்க வந்து ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர், ஆர்ஜேடி. அதுக்கடுத்த ப்ரொமோஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜேடி. ஜேடின்றவங்க ஜாயிண்ட் டைரக்டர். இவங்க வந்து ஸ்டேட் நோடல். இவங்க ஸ்டேட் வைஸ் என்னென்ன டீட்டெயில்ஸோ, என்னென்ன தகவலோ அது வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் டைரக்டர். ஸ்பெஷல் டைரக்டர் வந்து எஸ்டி, ஸ்பெஷல் டைரக்டர். இதுக்கு அடுத்து மேலே இருக்கிறவங்க தான் டைரக்டர். இவங்க வந்து அந்த துறைக்கு ஹெட்டாக இருப்பாங்க, டைரக்டர். இவங்க எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க. இது வந்து நம்ம லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டோட ஹைரார்கி. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டோட ஹைரார்கியும் சேம் இதே தான். அதில் வந்து ஸ்பெஷல் டைரக்டர் மட்டும் இருக்க மாட்டாங்க. மற்றபடி ஹைரார்கி ஒன்று தான். 5 டிபார்ட்மெண்ட் பார்த்தோம். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர்என்சி ஆடிட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட், மில்க் ஆடிட் டிபார்ட்மெண்ட். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்டர், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் டைரக்டர் இருப்பாங்க.
எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் டைரக்டர் இருப்பாங்க. இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்ந்து ஒரு டைரக்டர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா டிஜிஏ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட். இவங்க யாருன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர். இவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் இருப்பாங்க. லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் யாருன்னா டிஜிஏவா யார் இருக்காங்களோ அவங்க தான் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டரா இருப்பாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன அமைப்புகளை ஆடிட் பண்றோம் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் பத்தி பார்க்கணும்னா, இப்போ நம்ம கிராம ஊராட்சி, நகர ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிப்போம் இல்லையா? 3 அடுக்கு முறை, 3 டயர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிராம ஊராட்சியில ஒரு 3 டயர் சிஸ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் நகர ஊராட்சியில ஒரு 3 டயர் சிஸ்டம் இருக்கும். கிராம ஊராட்சியில என்னென்ன இருக்கும்? டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, அப்புறம் பிளாக் பஞ்சாயத், வில்லேஜ் பஞ்சாயத்து, அதாவது மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், அப்புறம் கிராம ஊராட்சி. நகர உள்ளாட்சியில் என்னென்ன அமைப்பு இருக்கும்? கார்பரேஷன் இருக்கும், முனிசிபாலிட்டி இருக்கும், அப்புறம் டவுன் பஞ்சாயத்து இருக்கும். அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. இது நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்கோம். இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் கீழே நம்ம உள்ளாட்சி நிதி தணிக்கை, பேர்லயே இருக்கு உள்ளாட்சி, உள்ளாட்சி அமைப்புகளோட நிதியை நம்ம தணிக்கை பண்றோம். இந்த உள்ளாட்சி அமைப்புகளை தான் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் கீழே ஆடிட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, இப்படி எல்லா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியும் ஆடிட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆடிட் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். எப்படி ஒரு ஆஃபீஸ்க்கு போய் எப்படி ஆடிட் பார்ப்பாங்க, எத்தனை நாள் கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட்ன்றது எல்எஃப்ஓட சிஸ்டர் டிபார்ட்மெண்ட்னு முன்னாடி சொன்னேன். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டோட சிஸ்டர் டிபார்ட்மெண்ட். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் போஸ்ட் எடுக்கக்கூடியவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணுவாங்க. சப்ளை தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு கொஞ்ச நாள் எல்எஃப்ல ஒர்க் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் எஸ்ஜேடியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எஸ்ஜேடி கீழே என்னென்ன ஆஃபீஸ் ஆடிட் வரும்னா, ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்ஸ், எல்லா போர்ட்ஸும் வரும். போர்ட்ஸ்னா வாரியங்கள். வாரியங்கள் என்ன? ஸ்டாச்சுட்டரி பாடியா? இது சட்டப்பூர்வமாக ஒரு சட்டம் இயற்றி அமைக்கப்பட்ட வாரியங்கள். என்னென்ன போர்ட்ஸை நம்ம ஆடிட் பண்ணுவோம் அப்படின்னா, ட்ராட் போர்டு, மெட்ரோ வாட்டர் அண்ட் சீவரேஜ் போர்டு, டிஎன் ஹவுசிங் போர்டு, டிஎன்ஹெச்பி, டிஎன் ஹவுசிங் போர்டு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன், அதுக்கப்புறம் காதி போர்டு. எல்லா போர்ட்ஸையும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் கீழே தான் ஆடிட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை தவிர்த்து வேற என்ன ஆடிட் பார்ப்பாங்கன்னா, நம்ம முதன்மை வேளாண் விரிவாக்க மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சென்டர் இருக்கும். அதெல்லாம் ஆடிட் பார்ப்போம். அது கீழே வந்து துணை வேளாண் விரிவாக்க மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும். அது வந்து எச்ஜேடிக்கில் தான் ஆடிட் பார்ப்பாங்க. இதை தவிர்த்து என்ன ஆடிட் பண்ணுவாங்கன்னா, மதிய உணவு திட்டம், நூன் மில் ஆடிட், இதையும் எச்ஜேடிக்கில் தான் ஆடிட் பண்ணுவாங்க. அப்புறம் சிஎம்டிஏ, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா, சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, இது ஆடிட் பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் கீழே தான் ஆடிட் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து ஒர்க் எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் என்னென்ன ஆஃபீஸை வந்து நம்ம ஆடிட் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வருஷத்தை வந்து 4 குவார்டரா பிரிச்சிருவாங்க. Q1, Q2, Q3 டு Q4 இப்படி 4 குவார்டரா பிரிச்சிருவாங்க. இப்போ வந்து ஒரு குவார்டர் ஃபுல்லாக வந்து அவங்க ஒர்க் அசைன் பண்ணிடுவாங்க. ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு ஒர்க்கை வந்து அலாட் பண்ணிடுவாங்க. எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு டீம் ஹெட் இருப்பாங்க. அது கீழே வந்து 2 or 3 மெம்பர்ஸ், அந்த இன்ஸ்டிடியூஷனோட சைஸை பொறுத்து. இன்ஸ்டிடியூஷன் எது நான் சொல்றேன்னா, ஆஃபீஸ் நம்ம ஆடிட் பண்ணக்கூடிய ஆஃபீஸ், கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் தான் இங்கே பொதுவாக சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூஷனோட சைஸை பொறுத்து இந்த டீமோட சைஸ்ன்றது அமையும். ஒரு டீம் ஹெட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டீம்ல வந்து 2 or 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து டீம் மெம்பரா இருப்பாங்க. டீம் ஹெட் வந்து மோஸ்ட்லி இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா டெபுட்டி இன்ஸ்பெக்டரா இருப்பாங்க. அப்புறம் டீம் மெம்பர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரா இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இதுல அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், டெப்டி இன்ஸ்பெக்டர் 2 பேரும் கூட வரலாம். அதுக்கப்புறம் ஒரு Q1 வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணி ஆடிட் ஃபுல்லா முடிச்சிட்டதும் அந்த Q1 கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் Q2 அப்படியே ரன் பண்ணிட்டே போவாங்க. இப்போ வந்து Q1ல வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் கீழே வரக்கூடிய ஆஃபீஸை வந்து ஆடிட் பண்ணோம்னா, Q2ல வந்து எஸ்ஜேடி கீழே வரக்கூடிய ஆஃபீஸை ஆடிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சஃபில் பண்ணி மாத்தி தான் இருக்கும். ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம எடுக்கக்கூடியது லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் போஸ்ட் இருக்கும். ஆனால் உள்ள வந்து ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணுவீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணுவீங்க. ஆடிட்டர்ஸ்ன்றது 2 டிபார்ட்மெண்ட்லையும் சேம் தான். கொஞ்ச நாள் இதில் ஒர்க் பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் அதில் ஒர்க் பண்ணுவீங்க. மற்றபடி மேலே வந்து ஏடிடிடி அப்படின்றவங்கலாம் தனித்தனியாக இருக்காங்க. எல்எஃப்க்கு தனியாக இருப்பாங்க, எஸ்ஜிடி தனியாக இருப்பாங்க. ஸோ ஆடிட்டர்ஸ் மட்டும் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேமாக இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்ச நாள் எல்எஃப்ல ஒர்க் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் எஸ்ஜிடியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் கிடையாது. நம்ம ஃபுல்லாக நம்ம ஃபீல்டு ஒர்க் தான். ஸோ இது வந்து சீட் ஒர்க். ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சீட் ஒர்க் மாறிட்டே இருக்கும், ஆஃபீஸ் மாறிட்டே இருக்கும்.
ஒரு ஆஃபீஸ் வந்து இத்தனை நாள்னு குடுத்துருவாங்க. அத்தன நாள்ல நம்ம அந்த ஆஃபீஸ் ஃபுல்லா ஆடிட் பார்த்துட்டு, அதுக்கு அடுத்த ஆஃபீஸுக்கு ப்ரோகிராம் ரன் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு அடுத்த ஆஃபீஸுக்கு போய் ஆடிட் பண்ற மாரி இருக்கும். நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்ல நம்ம வந்து நிலையா இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தா வொர்க் பண்ண முடியாது. ஆஃபீஸ் மாறிட்டே இருக்கணும். ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸ் ஒண்ணுதான். நம்ம ஏடி ஆஃபீஸ் வந்து ஒண்ணுதான். அங்க வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் போற மாரி இருக்கும். நம்மளோட மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்மள அங்க போற மாரி இருக்கும். மத்தபடி மந்த் ஃபுல்லா நம்ம ஃபுல்லா ஆடிட் தான். ஆடிட் இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் போவோம். இப்ப Q1, Q2, Q3, Q4ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? Q1னா 3 மாசம். ஒரு குவார்ட்டருக்கு வந்து 3 மாசம் இருக்கும். இந்த 3 மாசத்துக்கு உண்டான ஒர்க் தான் அலாட் பண்ணி ப்ரோகிராம் ரன் பண்ணுவாங்க. அதுக்கு கீழ தான் நம்ம நமக்கு கீழ அசைன் ஆயிருக்க அந்த ஆடிட் இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம போயிட்டு ஆடிட் பார்ப்போம். ஸோ ஒர்க் அசைன் பண்ணிட்டாங்க. டீம் வந்து அசைன் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன ஆடிட் பார்ப்போம்? என்னத நம்ம ஒர்க் என்ன நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம ஒர்க் வந்து எப்பவுமே ஒரு ஃபினான்ஷியல் இயர் பேஸ்ல தான் இருக்கும். ஏப்ரல் டூ மார்ச் இந்த பேஸ்ல தான் இருக்கும். இப்போ 2025 ஏப்ரல்லேருந்து 2026 மார்ச் வரையும் தான் இப்போ நாங்க பார்த்துட்டு இருக்க ஆடிட். அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு உண்டான ஆடிட் தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கரண்ட்ல. ஸோ ஃபினான்ஷியல் இயர் பேஸ்ல தான் நம்ம ஆடிட் இருக்கோம். கேலண்டர் இயர் பேஸ்ல இருக்காது. அக்கௌண்ட்ஸுமே ஃபினான்ஷியல் இயர் தான் போடுவாங்க. ஸோ அதனால தான் ஆடிட் வந்து ஃபினான்ஷியல் இயர் பேஸ்ல இருக்கு. அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ஏப்ரல் டூ மார்ச் இந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள அவங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை தான் நம்ம ஆடிட் பார்க்க போறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, இன்கம்ல என்னென்ன வரும்னா, ஒரு முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டாலும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டாக்ஸ் அவங்களோட இன்கம் வந்து டாக்ஸா இருக்கலாம், சார்ஜஸா இருக்கலாம், ட்ரேட் லைசன்ஸு, அதுக்கப்புறம் கிராண்ட் வரும், மானியம், 15th சிஎஃப்சி, அப்புறம் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட கிராண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராண்ட் வரும். அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஒர்க் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் சேலரி போட்டிருப்பாங்க, ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும், அதுக்கப்புறம் இபி எக்ஸ்பெண்டிச்சர் இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இருக்கும். நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒர்க்லேயே வந்து 2 டைப் இருக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாக கரெக்டாக அந்த இன்கம் வந்திருக்கா, அதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் இருக்கா, அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க அதுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் நம்மளோட வேலை. இது ஃபுல்லாக நம்ம வெரிஃபை பண்ணுறது தான் வேலை. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வரவு செலவில் நீங்கள் ஏதாவது டிஃபெக்ட்ஸ், ஏதாவது நீங்கள் தவறுகளோ குறைகளோ ஏதாவது இருந்துச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு பேராவை எழுதி பேரா ரைஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ நம்ம இன்ஸ்பெக்டர், டெப்யூட்டி, அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இந்த 3 பேரும் ஆடிட் பண்ணுறாங்க. ஆடிட் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிச்சி அது வந்து பேராவாக ரைஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர்ல ஏற்றுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் நான் அடுத்து சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேரா குவாலிஃபைடாக எழுதுறோம் அப்படின்றத நம்ம வேலை. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எஃபெக்டிவாக டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட வேலையாகவே இருக்கும். ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து அந்த பேராவை ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது பேர் என்னன்னா கேம்ஸ், காம்ப்ரஹென்சிவ் ஆடிட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது தான் அதோட பேரு. இப்போ முன்னாடிலாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, மேனுவலா இருந்துச்சு. கைப்பட எழுதி, பேரா எழுதி, அது வந்து ஒரு ரிப்போர்ட்டா பைண்ட் பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டைப் பண்ணி அத வந்து ஜெராக்ஸ் எடுத்து ரிப்போர்ட்டா ரெடி பண்ணாங்க. இப்போ ரீசென்ட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேம்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்துட்டாங்க. டைப் அடிச்சு நம்ம ரிப்போர்ட்ட வந்து பைண்ட் பண்ணி அத ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டைப் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்ல வந்து அத ஏத்திட்டா போதும். அது பேரா வந்து அவங்க இன்ஸ்டிடியூஷன் அதாவது ஆஃபீஸ்க்கு வந்து அது சென்ட் ஆயிடும். அவங்களோட லாகின்ல போயிட்டு அவங்க பார்த்துக்கலாம் என்னென்ன பேரா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆடிட்டர் லாகின், ஆடிட்டி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு லாகின்ஸ் இருக்கும். அதுல ஆடிட்டர் லாகின் தான் ஆடிட் பண்ணக்கூடியவங்க லாகின். ஆடிட்டி லாகின்றவங்க நம்ம ஆடிட் பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸோட லாகின். அவங்க வந்து நம்ம பேரா போடுறோம் அப்படின்னா அந்த பேராவை வந்து அவங்களோட லாகின்ல போயிட்டு அவங்க என்னென்ன பேரா போட்டிருக்கோம் நம்ம அப்படின்றத அவங்க பார்த்துக்கலாம். நீங்க பேரா டைப் பண்ணதில் அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது உங்களோட டீம் ஹெட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிடும். அவர் வந்துட்டு நீங்க டைப் பண்ணி போட்டிருக்கிறதெல்லாம் கரெக்டா, நீங்க போட்டிருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா அப்படின்னு பார்த்துட்டு அவர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு. அதுக்கு அந்த பேரா வந்து அவர் அக்செப்ட் பண்ண பிறகு தான் பேராவே கன்வெர்ட் ஆகும். முன்னாடி வந்து ஒர்க் அசைன் ஆகும், உங்களுக்கு டீம் மெம்பர்ஸ், டீம்மேட் எல்லாம் அசைன் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமா தான் உங்களுக்கு டீம்மேட், டீம் மெம்பர்ஸ், அப்புறம் உங்களுக்கு எந்த இன்ஸ்டிடியூஷன் ஆடிட் பண்ண போறீங்க அப்படின்றது எல்லாமே அசைன் ஆகும். நீங்க அந்த அந்த ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். டைப்பிங் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது இந்த டிபார்ட்மெண்ட்ல. ஏன்னா நம்ம ஒர்க் ஃபுல்லாவே நம்ம டைப் பண்றதா தான் இருக்கும். நீங்க ரொம்ப வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சாலே போதும் டைப்பிங். பட் டைப்பிங் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ல சஸ்டெயின் பண்றதுக்கு டைப்பிங் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஒர்க் பண்றோம் ஒரு ஆஃபீஸ்ல அப்படின்னா அதுக்கு எத்தனை நாள் குடுப்பாங்க அப்படின்னா, கார்ப்பரேஷன்னா ஒரு 3 மந்த்ஸ் குடுப்பாங்க. ஒரு குவார்ட்டர் ஃபுல்லாவே அங்க பார்க்குற மாரி கூட இருக்கும். கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி அதோட சைஸ பொறுத்து அவங்க ஒர்க் அசைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பிடிஓ ஆஃபீஸ்னா ஒரு 1 மந்த் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்துனா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு வந்து பெரிய வில்லேஜ் பஞ்சாயத்தா இருந்தா 5 டேஸ் குடுப்பாங்க. சின்ன வில்லேஜ் பஞ்சாயத்தா இருந்தா 3 டேஸ் குடுப்பாங்க. அந்த ஆஃபீஸோட சைஸ பொறுத்து தான் உங்களுக்கு எத்தனை நாள் ஆடிட் பார்க்க போறோம் அப்படின்றது அசைன் ஆகும்.
ஸோ வந்து இங்க வந்து அந்த டேஸ்ன்றத மனித நாட்கள், மேன் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நாள்னா 5 மனித நாட்கள், 5 மேன் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள தான் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். கேம்ப்ஸ், காம்ப்ரஹென்சிவ் ஆடிட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இதுக்குள்ள ஒர்க் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ லேப்டாப் வந்து கண்டிப்பா எல்லார்கிட்டயும் இருக்கணும். ஆடிட்டர்ஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் லேப்டாப் கண்டிப்பா இருக்கணும். ஸோ லேப்டாப் மஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு. ஸோ அடுத்து என்னன்னா உங்களோட கேள்விகள். நெக்ஸ்ட் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா? அதுக்கு அடுத்தது ப்ரமோஷன் எப்படி இருக்கும்? அப்புறம் சொந்த மாவட்டத்துல ஒர்க் கிடைக்குமா? ஆஃபீஸ் டைம் ஒர்க் எப்படி ஆஃபீஸ் டைமா? இல்ல எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும்? ஸோ அப்படின்றது என்னென்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன் வந்து இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டரா, அதாவது இந்த கரண்ட் இயர்ல நாங்க ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன்ல வந்தாங்க. அவங்கள கேட்டதுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு, நீங்க எத்தனை வருஷம் ஜூனியர் அசிஸ்டன்டா இருந்து இந்த போஸ்ட்டுக்கு ப்ரொமோஷன் வந்தீங்கன்னு கேட்டா 7 to 8 இயர்ஸ் சொன்னாங்க. ஸோ ப்ரொமோஷன் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் லேக் தான். ப்ரொமோஷன் ரீசென்ட் இயர்ஸாவே இந்த டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் பின்னாடில தான் இருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்லேருந்து டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கும் சேம் அந்த 7 இயர்ஸ் கிட்ட ஆயிடும். ஸோ ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் டிலே தான் அந்த டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அதுக்கடுத்து சொந்த மாவட்டத்துல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்ட். டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினா டிஸ்ட்ரிக்ட்க்கு கோடு இருக்கும் உங்களுக்கு. இப்ப ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னா ஆர்ஐக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கோட் இருக்கும். நீங்க அந்த அடெண்டம்ல எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கோட் இருக்கும். நீங்க அதுபடி அந்த கோட் சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் எடுத்துப்பீங்க. ஆனா இந்த போஸ்டிங் நீங்க அடெண்டம்ல போய் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோடு இருக்காது. ஒரே ஒரு கோடு தான் இருக்கும். இது வந்து ஏன்னா ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்ட். ஸ்டேட் வைஸ் நீங்க எங்கனாலும் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் இருந்தா தான் உங்களால போஸ்டிங் எடுக்க முடியும். அதுவுமே வந்து நீங்க ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து போஸ்டிங் எடுக்கிறப்போ நீங்க வந்து ஸ்டேட்ல எங்க எங்க வேணாலும் உங்களுக்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போஸ்டிங் எடுக்கணும். நீங்க ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் நீங்க அந்த ட்ரைனிங் எண்ட் ஆஃப் தி ட்ரைனிங் அப்பதான் நீங்க எங்க உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் ஒரு 3 ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. அந்த 3 ப்ரிஃபரன்ஸ்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த 3 ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு முன்னாடி அதாவது நிறைய சீனியாரிட்டி படி தான் அவங்க போஸ்டிங்கே போடுவாங்க. நம்ம எடுக்கிற மாதிரி அப்படின்னு ஜென்ரல் கவுன்சிலிங் எல்லாம் கிடையாது. அவங்களா போடுறது தான் சீனியாரிட்டி படி போடுவாங்க. சார்மி இருக்கிறவங்க, ஸ்பவுஸ் கோட்டா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி உங்களை விட முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருவாங்க. அவங்களுக்கு கொடுத்து போக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் தான் உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் முதல்ல கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அடுத்தடுத்து கொடுக்குறது பெஸ்ட். ஸோ நானே வந்து எந்த மாவட்டம்னா திருப்பத்தூர் மாவட்டம்னா, எனக்கு திருப்பத்தூர் மாவட்டம்னா வேலூர் வந்து எங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துல ஆஃபீஸ் கிடையாது. இப்போ எப்படி நான் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் 2 ஒண்ணா பார்த்துட்டு இருக்கணும், அந்த மாதிரி வேலூர் தான் எங்களுக்கு ஆஃபீஸ். வேலூர்னா திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் 3 மாவட்டத்தையும் பார்க்கணும். ஏன்னா பழைய மாவட்டம் ஃபார்மேட்ல தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 3 மாவட்டத்துக்கும் ஒரு ஆஃபீஸ் தான் இருக்கு. இங்க எப்படி காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அந்த மாதிரி அங்க 3 மாவட்டத்துக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. நான் சொந்த மாவட்டம்னா நான் திருப்பத்தூர் மாவட்டம். எனக்கு ஆஃபீஸ் பக்கம் நியர்பை ஆஃபீஸ் எதுன்னா வேலூர் மாவட்டம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வேலூர் மாவட்டம் ப்ரிஃபரன்ஸ் குடுத்தேன். பட் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அங்க போஸ்டிங் வந்து கம்மியா இருந்துச்சு. எனக்கு முன்ன இந்த மாரி சீனியாரிட்டி படி நெறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் குடுத்து, அவங்களுக்கு முதல்ல போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கு அடுத்து நான் ப்ரிஃபரன்ஸே குடுக்காத இடத்துல தான் எனக்கு வந்து காஞ்சிபுரம் கிடைச்சது. ஸோ நீங்க குடுக்குற ப்ரிஃபரன்ஸ்ல போஸ்டிங் அதாவது அந்த சீனியாரிட்டி படி போட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லன்னா வந்து கிடைக்கிறது கஷ்டம். கடைசியில வந்து அங்க போஸ்டிங் எதுவும் இல்லன்னா, அவங்களா எங்க இருக்கு போஸ்டிங் இப்போ நீங்க கேட்குற இடத்துல போஸ்டிங் இல்லன்னா, எந்த இடத்துல போஸ்டிங் இருக்கோ அங்க தான் உங்கள போடுவாங்க. ஸோ நீங்க கவுன்சிலிங்ல போய் எடுக்கிறப்போ உங்களால டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ண முடியாது. நீங்க ஜஸ்ட் போஸ்டிங்க மட்டும் தான் எடுத்துட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வர மாரி இருக்கும். நீங்க ட்ரெய்னிங் உங்களுக்கு உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுப்பாங்க. அந்த 6 மந்த் ட்ரெய்னிங் மஸ்ட். ஆடிட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா ஆடிட் டிபார்ட்மெண்ட் பண்ணி ஒரே ஒரே இடத்துல வந்து 6 மாசம் ட்ரெய்னிங் குடுப்பாங்க. அப்போ வந்து கடைசி அந்த 6வது மாசம் தான் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் அப்படின்றது தெரிய வரும். அதுக்கடுத்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா, ஆஃபீஸ் டைம் தான் 10 to 6 தான் ஆஃபீஸ் டைம் தான் ஒர்க். ஸோ சம் டேஸ் வந்து ஒரு சில நாட்கள்ல நீங்க ஒரு 7 to 8 அந்த மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து எக்ஸிட் மீட்டிங் இப்போ ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து நீங்க ஆடிட் பண்ண போறீங்கன்னா, அந்த என்ட்ரி மீட்டிங் குடுத்து நீங்க ஆஃபீஸ்க்கு ஆடிட் பண்ண போவீங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாள் முடியிறப்ப அந்த கடைசி நாள் வந்து நீங்க எக்ஸிட் மீட்டிங் குடுக்கணும். அன்னைக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அன்னைக்கு மட்டும் ஒரு 6 ஆர் 7:00 ஆகலாம். நீங்க ஆஃபீஸ்லேருந்து வெளிய வர. ஸோ அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். மத்தபடி 10 to 6 தான். இன்ஸ்டிடியூஷனோட சைஸ பொறுத்து உங்களோட ஒர்க்கோட அந்த பிரஷர் இன்கிரீஸ் ஆகுறத பொறுத்து அந்த ஆஃபீஸ் டைமிங் ஒர்க்கிங் ஹவர்ஸும் இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஏற்ற வேலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ்ட் வந்து யாருக்கு பெஸ்ட்டா சூட் ஆகும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். யாருக்கு ஃபர்ஸ்ட் சூட் ஆகும்னா, அதிகமா டிராவல வந்து விரும்புறவங்க, டிராவல் பண்றது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து பெஸ்ட் போஸ்ட். ஏன்னா அதிகமா டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஏடி ஆஃபீஸ்லேருந்து ஆடிட் இன்ஸ்டிடியூஷன் உங்களோட ஏடி ஆஃபீஸ்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள தான் உங்களுக்கு ஆடிட்க்கு ஆஃபீஸ் போடுவாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீங்க போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். நீங்க தங்கியிருக்கிற இடத்துல இருந்து நீங்க போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஃபீல்டு ஒர்க் தான்.
ஸோ அப்படி போயிட்டு வரதுன்றது ஒரு சில டைம்ல கிட்ட நீங்க தங்கியிருக்கிற இடத்துல இருந்து கிட்டயே கூட போட்டுறலாம். ஒரு சில நேரத்துல தூரமா போட்டுறலாம். அதாவது 100 கிலோமீட்டருக்குள்ளன்றப்போ எவ்வளோ தூரத்துலனாலும் உங்களுக்கு போடலாம். கிட்ட போட்டாங்கன்னா போறதுக்கு 1 ஹவர், வர்றதுக்கு 1 ஹவர். 2 ஹவர்ஸ்ல டிராவல் முடிஞ்சிரும். தூரமா போட்டாங்கன்னா 6 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ் கூட ஆகலாம். அப் அண்ட் டவுன். ஸோ வந்து டிராவல்ன்றது இதுல அதிகமா இருக்கும். படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டிராவல் ஹவர்ஸ்ல தான் படிக்கிற மாரி இருக்கும். மத்தபடி நான் இப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் போட்டதே ரொம்ப தூரமா தான் போட்டாங்க. எனக்கு போயிட்டு வர்றதுக்கு நான் தங்கிட்டு இருக்கிற இடத்துலருந்து போயிட்டு வர்றதுக்கு எனக்கு காலையில ஒரு 8:30 நான் ரூம்லேருந்து கிளம்புனேன்னா, நைட் 8:30, 9:00 ஆயிடும் வர்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ எனக்கு படிக்கிறதுக்கு அந்த அந்த மாரி தூரமா போடுறப்ப எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ கிட்ட போட்டாக்க போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு டைம் கிடைக்கும். ஒரு 7:00 நீங்க ரூம்க்கு வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சாட்டர்டே, சண்டே லீவான்னு கேட்டீங்கன்னா, லீவ் தான். சாட்டர்டே, சண்டே லீவ் தான். ஒரு சில நாட்கள்ல உங்கள வந்து சனிக்கிழமை வந்து கூப்பிடலாம். ஏன்னா ஒர்க் வந்து அதிகமா இருக்கிறப்போ, மேன்டேஸ் அதாவது நீங்க உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கிற மனித நாட்கள் வந்து கம்மியா இருக்கிறப்போ, உங்களுக்கு ஒர்க் வந்து அதிகமா இருக்கிறப்போ, அப்போ வந்து கூப்பிட வாய்ப்பு இருக்கு. ஒரு 95% லீவ் தான். ஸோ சாட்டர்டே, சண்டே மோஸ்ட்லி லீவ் தான். நீங்க வந்து வீக் டேஸ்ல உங்களுக்கு டைம் கிடைக்கலனாலும், வீக்கெண்ட்ல நீங்க படிக்கிறதுக்கு டைம் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மக்களோட டைரக்ட் கனெக்ட் கிடையாது. மறைமுகமா கனெக்டட். ஆஃபீஸர்ஸோட தான் நம்ம டைரக்ட்டா கனெக்டட்ல இருப்போம். ஏன்னா, நம்ம ஆஃபீஸ் தான் ஆடிட் பண்ண போறோம். மறைமுகமா மக்களோட எப்படி கனெக்டட்னா, மக்களோட வரி பணம். அதெல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மக்களோட பணத்த சரியா யுட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா? சரியா கலெக்ட் பண்ணியிருக்காங்களா? அது சரியான முறையில செலவு பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு பார்க்குறது நம்ம வேல. லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிபார்ட்மெண்ட் எப்படி என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் வந்து நீங்க ஆடிட் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? ஒர்க் எப்படி இருக்கும்? ஒரு இன்ஸ்டிடியூஷன கம்ப்ளீட் பண்றதுக்கு, ஆடிட் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு குடுப்பாங்க? அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகுற அளவு நான் சொல்லியிருக்கேன். இத தாண்டி உங்களுக்கு வேற என்ன ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் எடுத்து அடுத்து இந்த பேட்ச் வரக்கூடியவங்களுக்கு கங்ராச்சுலேஷன்ஸ் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கிளியர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.